ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு கிடையாது, வெஜ்ஜு தான். இன்றைக்கி முருங்கைக்கீரையும் முட்டை மசாலாவும் தான் செய்யலான்ட்டு இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கீரையை நல்லா இப்போ நம்ம உருவிக்கிட்டோம். அடுத்து கழுவிட்டு வந்துடலாம் கீரையை. இப்போது நம்ம முருங்கைக்கீரைக்கு கடைய போகிறோம். அதுக்கு 50 கிராம் தோரம்பருப்பும் 50 கிராம் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு. இந்த பாருங்க, பருப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. அது கூட ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி, மிளகு சீரகம் கொஞ்சோண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சுப்போம். இந்த பாருங்க, பருப்பு நல்லா இப்போ வெந்துருச்சு. அது கூட நம்ம கழுவி வச்சு கீரையை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா கீரை இப்போ வெந்துருச்சு. இது நம்ம கடைஞ்சிட்டு வந்துடும். இங்கே பாருங்க, நல்லா முருங்கைக்கீரை நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை தாளிச்சிக்கலாம். பாருங்க, கீரை தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்க, கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை மிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 50 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை பாருங்க, நல்லா நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ கடைஞ்சி வச்சு கீரையில் மாற்றிக்கலாம். இதை பாருங்க, மாற்றிட்டோம். இப்போ மாற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை பாருங்க, மாற்றிட்டோம். இப்போ மாற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோ. சுவையான முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை மசால் பண்ணிக்கலாம். இப்போ கீரைக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை மசால் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 6 முட்டை வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்கள், வெங்காயம் நல்லா இப்போ வதங்குது. அதில் நம்ம முட்டை மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா நல்லா மசாலோட வெங்காயம் தக்காளி
நல்லா வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்து இப்போ அடுத்தது நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேவிச்சு இந்தமாரி நான் வந்து பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். அது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். அந்த மசாலாலாம் நல்லா காரமாக இந்த பாருங்கள், நல்லா முட்டை மசாலா 2 சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு. அது நான் செஞ்ச முருங்கைக்கீரையும் முட்டை மசாலாவும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.